ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 14/8/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போது எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்சிசி எக்ஸ்டெண்டட் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 ஷெட்யூல். என்னங்க சார் அது அப்படின்னா, ரிசல்ட் எல்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சு, திரும்பவும் ரவுண்ட் 1 ஷெட்யூல் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா ஃபைனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு 13th, அதாவது நேற்று மாலை ஒரு 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 18ஆம் தேதி, அதாவது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போய் சேருவதற்கான கடைசி நாள் 18/8/2025 கொடுத்துருந்தாங்க. இப்போது இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, ஸ்டேட் கவுன்சிலிங்குடைய ஷெட்யூலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் ஜாயின் பண்ணணும். வெரி ஷார்ட் டைம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக இனி அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு வங்கி விடுமுறை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டிருந்தாங்க. யாரெல்லாம் என்ன காண்டாக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எம்சிசிக்கு இம்மிடியட்டாக ஒரு ரெக்வெஸ்ட் மெயில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பதிலளிக்கும் விதமாக மகிழ்ச்சியான அந்த ரிப்போர்ட்டிங் டேட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே போல், சார் நான் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணல, ஸ்டேட் கோட்டாக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணி அவங்க அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ, காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கும், அதே போல் இந்த ஷெட்யூலுக்கு ஏற்றாற் போல் அவங்க பிளான் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரைக்கும் அதே டேட் தான், 13th ஆல்ரெடி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் 14th ஆகஸ்ட்லேருந்து, அதாவது இன்றிலிருந்து அட்மிஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் போயிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, மற்ற அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத நியர்பையில் இருக்கிற அவங்க காலேஜஸில் விசாரிச்சுட்ருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அட்மிஷன் கூட போட்டாங்க. இப்போது 14th ஆகஸ்ட் 2025 22 ஆகஸ்ட் 2025 வரைக்கும் நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒரிஜினல்ஸ் ப்ளஸ் காலேஜினுடைய டியூஷன் ஃபீஸு, அப்புறம் அதர் ஃபீஸஸ் இதெல்லாம் கொடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதனால் என்னங்க சார் மகிழ்ச்சி அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ரவுண்டு 1 ஸ்டேட் கோட்டா ரவுண்டு 1 ரிசல்ட் 18th ஆகஸ்ட் 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 அலாட் ஆன கேண்டிடேட்டு அவருக்கு ஸ்டேட் கோட்டாலையும் அலாட் ஆகிருக்குது அப்படின்னா, அவர் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேட் கோட்டா அலாட்மெண்ட்டை பார்த்துட்டு ஆல் இண்டியா கோட்டா சீட்டே பெட்டராக இருக்குது அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட்டை விட ஸ்டேட் கோட்டாவில் கிடைச்ச சீட்டு நான் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்டேட் கோட்டாவில் கிடைச்ச சீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயினிங் அப்படிங்கிற அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட 25 to 30 lakhs அப்படிங்கிறது வித்ட்ரா பண்ணணும். இல்லைன்னா அது டிடி ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் மோடை யூஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் தொடர்ந்து 3 நாட்கள் அப்படிங்கிறது வங்கி விடுமுறை. இதெல்லாம் கருத்தில் கொண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனுப்பிச்ச அந்த மெயிலினுடைய அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ரிப்போர்ட்டிங் டேட் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டுள்ளது. 14லிருந்து 22 ஆகஸ்ட் 2025, கிட்டத்தட்ட 9 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த 9 நாட்களில் உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாலையும் ஒரு சீட் அலாட் ஆகிருக்குதுன்னா உங்களுக்கு சரியான முடிவெடுப்பதற்கும் பணப்பரிவர்த்தனை செய்வதற்கும், அது மட்டும் இல்லாமல்
ட்ராவலிங்க்கும் போதுமான கால அவகாசம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு, மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.